ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஷேர் கேபிட்டல்லேருந்து. ஸோ இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை ப்ரைவேட் இன்வெஸ்டர்கிட்ட இருந்தோ காசு வாங்கி மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஆட்களோ இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸோ இல்லை பேங்க் மூலமாகவோ இல்லை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு, வெண்டார் கேபிட்டல், இண்டிவிஜுவல்ஸ் இவங்க மூலமாக என்ன பண்ணுறோம், காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஷேர் விற்கிறது தான் வந்து என்னது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது பியூராக யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்ம ஷேர்ஸை வந்து பப்ளிக் கிட்டேருந்து காசை வாங்கிட்டு பப்ளிக்கு ஷேர்ஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து we are going to issue share for cash or consider other than the cash இல்லாமல் கேஷுக்கு பதிலாக வேறு ஒரு இதை வந்து நம்ம தரப்போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் ஃபார் கேஷ். ஸோ இப்போ கேஷுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ நம்ம எவ்வளோக்கு ஷேர் விற்க போகிறோமோ அதுக்கு பதிலாக என்ன வாங்கிக்க போகிறோம், செக்கோ இல்லை கேஷோ வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரெண்டு டைப் இருக்குது. இதில் ஒன்று லம்சம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லம்சம் அப்படிங்கிறது ஒரே பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பேமெண்ட். அதாவது 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ இல்லை டேட் கணக்குலையோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், அதை நம்ம காசு வந்து வாங்கிக்க போகிறோம் பப்ளிக்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் அமௌண்ட் பேயபிள் இன் லம்சம்ஸ். லம்சம்னா என்ன சொன்னேன், ஒரே பேமெண்ட், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் எல்லாமே ஒரே பேமெண்ட்டில் நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது நாம் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அந்த கம்பெனிக்கு இவ்வளோ காசு வேணுங்கிறதுக்கு நான் கலெக்ட் பண்ணணும் மக்கள்கிட்ட இருந்து. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, என் கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்ளிகேஷன் வேணும்னா எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா வந்து கொடுத்துட்டு ஷேர் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அவங்க அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்ளை பண்ணும்போது என் கம்பெனிக்கு என்ன வரும், காசு வரும். ஸோ என்ன உள்ளே வருது, கம்பெனிக்குள்ளே அமௌண்ட் வருது, எல்லாமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ அப்போ என்ன வழியாக வரப்போகுது, எனக்கு பேங்க் வழியாக வரப்போகுது காசு. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் நான் அப்ளை பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் நான் அலாட் பண்ண போகிறேன், ரைட்டா? அப்போ நான் வந்து 1000 ஷேர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1000 ஷேர்ஸ் தான் எல்லாருமே வாங்க போகிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட் டு ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு, எப்படி வந்துச்சு, ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மூலமாக வந்துச்சு, ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் நான் அலாட் பண்ணணும். எல்லோரும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கேன், 1000 ஷேர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு 3000 பீப்புள்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறேன், ஒன்லி 1000 ஷேர்ஸ். அப்படின்னு பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், நான் ஏற்கனவே வாங்கி மணியை வாங்கி அலாட்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷனை போட்டு வச்சுருக்கேன்ல, அதை வந்து கிரெடிட்டில் இருக்குது. இப்போ நான் அதை டெபிட்க்கு மாற்ற போகிறேன். இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ நான் இஷ்யூ பண்ண முடியுமோ அதுதான். இப்போ எனக்கு 3000 ஷேர்ஸ் வந்துருச்சு, அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு 1000 ஷேர்ஸ் தான் நான் என்னால் அலாட் பண்ண முடியும், ரைட்டா? அப்போது 1000 ஷேர்ஸ் தான் நான் ஷேர் கேபிட்டலில் போட முடியும். 1000 × 10 தான் போட முடியும். 3000 × 10 என்ன பண்ண முடியாது, என்னால் போட முடியாது. ஓகேவா? அடுத்து சப்போஸ் செக்யூரிட்டி ப்ரீமியம் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்களோட ஷேருக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி வெளியே மார்க்கெட்டில். ஸோ அப்போ நீங்கள் வந்து 10 rupeesன்னு விற்கிறீங்க. அப்போது இந்த 3000 பீப்புளும் உங்கள்கிட்டருந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா, எனக்கு அந்த ஷேர் எனக்கு வேணும், பிகாஸ் அந்த மார்க்கெட்டில் அது டிமாண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கொடுக்குற 10 ரூபாயோட சேர்த்து நான் 2 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் உங்களுக்கு. ஓகே, அப்போது கம்பெனியில் அலாட் பண்ணப்பட்ட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 10 rupees. எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ தரேன் உங்களுக்கு, உங்கள் கம்பெனியில் வாங்குறதுக்கு 2 rupees. ஓகேவா? அதுதான் அந்த 2 rupee அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி ப்ரீமியமில், 5 rupee அமௌண்ட் வந்து ஷேர் கேபிட்டல்லையும் வரும். இது லம்சமுக்கு ஆன இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதோட சம்ஸ் நம்ம பார்க்கும்போது அது நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
அதுக்கு நமக்கு காசு உள்ளே வருது, அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன். இங்கே அப்ளிகேஷன், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்ளிகேஷனுக்கு தனியாக, அலாட்மெண்ட்டுக்கு தனியாக எவ்வளோ தூரம் நமக்கு காசு வேணுமோ, எவ்வளோ பார்ட்டாக நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால்ஸ், ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால், இந்த மாதிரி எத்தனை கால்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட், என் கம்பெனிக்கு, உங்கள் கம்பெனிக்கு பேங்க் காசு வருது. எது மூலமாக வருது? ஷேர் அப்ளிகேஷன் மூலமாக வருது. ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அலாட்மெண்ட் என்ன டேட்டோ அந்த டேட்டில் நீங்கள் சொல்கிறீங்க, அலாட்மெண்ட் டேட் வந்துருச்சுப்பா, காசு கட்டுங்கன்னு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அலாட்மெண்ட்லேருந்து கேபிட்டலுக்கு இவ்வளோ வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க, அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. ரைட்டா? அப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டு, ஷேர் அலாட்மெண்ட். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். ஓகேவா? இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஃபார்மேட் பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இது ஒன்று ஒன்றா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.